கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி நெல்லை நெல்லையப்பர் திருக்கோவிலில் 4 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டிருந்த பரணி தீபம் ஏற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை நெல்லையப்பர் திருக்கோவில் திருக்கார்த்திகை தீப திருவிழா 2 நாட்கள் நடைபெறும். முதல் நாள் திருவிழாவில் பரணி தீபமும் 2வது நாள் ருத்ர தீபமும் ஏற்றப்படும். அதன்படி கார்த்திகை தீப திருவிழா மாலை சிறப்பு பூஜைகளுடன் தொடங்கியது. சுவாமி சன்னதி முன்பு அமைந்துள்ள விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுவாமி நெல்லையப்பருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சுவாமி முன்பிருந்து தீபம் எடுத்து வரப்பட்டு சுவாமி சன்னதி மகா மண்டபத்தில் அமைக்கப்பட்டிருந்த பரணி தீபம் ஏற்றப்பட்டது. பரணி தீபம் ஏற்றுவதற்காக பிரத்யேக கொப்பரையில் 4 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டிருந்த திரையில் ஏற்றப்பட்ட சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க ஏற்றப்பட்ட தீபத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து சிறப்பு யாகம் செய்யப்பட்டு பரணி தீபத்திற்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருக்கார்த்திகை ருத்ர தீபம் ஏற்றும் நிகழ்வுக்காக மாலையில் ஏற்றப்பட்ட பரணி தீபம் 24 மணி நேரம் கோவிலில் எரியும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இந்த பரணி தீபத்தை கோவில் சிவாச்சாரியர் தலையில் சுமந்து கொண்டு சென்று ருத்ர தீபம் எனும் சொக்கப்பனை ஏற்றும் நிகழ்வு நடைபெறும்.